வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. நம்மளுடைய கௌரவ அழைப்பாளர் வானசாஸ்திர நிபுணர் டாக்டர் சீதா சுரேஷ் அவர்கள் திருமண வாழ்வியல் சம்பந்தமாக சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. நம்மளுடைய கௌரவ அழைப்பாளரும் கூட. ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வக அறிவகத்தின் திருப்பூர் சகோதரிகள் சார்பாக இந்த மாதாந்திர கருத்தரங்கத்தில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இதில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் வை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியேன் எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அணிகுண்டலும் ருத்ராட்சமாலையும் ஆகமைந்துள் மணித்துளிதமும் திமிர்துர கைத்தான் முருங்கிலுற பின்னி நீங்கிடு தண்டாயுதம் ஏந்தியன் பெடை பொறுத்து பணிகொண்டருள் செய்வடபணி பக்தி பாக்கியமே என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய அந்த ஜோதிட ஆய்வக கருத்தரங்கத்தில் உங்களிடையே பேச வந்திருக்கிறேன். பொதுவாகவே இந்த ஜோசியத்தில் நாம் ரொம்ப முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏன் நான் திருமணத்தை பற்றி பேசுகிறதுக்காக வந்தேன் அப்படின்னா, ரொம்ப லிமிட்டடான கருத்தரங்கத்தை தான் நான் பங்கெடுக்கிறது வழக்கம். ஏன்னா என்னுடைய அலுவலகம் டெல்லியில் ஒன்று இருக்குது, சென்னையில் ஒரு 3 மாடி கட்டடம். ஜோசியத்துக்கு எதுக்குடா மரத்திலே ஜோசியம் பார்க்குறாங்க, எதுக்கு 3 மாடி கட்டடம் அப்படின்னா, அதில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றும் இருக்கும். அதுலேயே ஸ்டுடியோ, அதிலே பார்த்தீங்கன்னா பூஜை பொருட்கள் அப்படின்னு ஃபுல்லாகவே இருக்கும். என்னை ஜோதிடம் பார்க்க வரவர்கள் தங்கிக் கொள்வதற்கு தனி அறைகள், ஏசி போட்டு எல்லாமே தனியாக இருக்கும். இது நாம் பெரிய ஆளுங்களுக்கு பார்த்ததால, பிரபலங்களுக்கு பார்த்ததால ப்ராப்ளம் ஆகிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தொலைக்காட்சியில் நிறையா பண்ணிகிட்ருக்கோம், யூடியூப்பில் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே ஜோதிடம் என்பது ஆயக்கலைகள் 64லும் உயர்வான கலை என்ன, அது ஜோதிடம்தான். அதை கற்றுக்கொள்வதற்கும் அதை புரிந்து கொள்வதற்கும் இறைகடாட்சம்னு ஒன்று வேணும். இறைகடாட்சம் இல்லாதவர்களால் அந்த துறைக்குள்ளார வரவே முடியாது. இந்த துறையில் ரொம்ப முக்கியமாக ஏதோ விளையாட்டுக்காக பேசுகிறோம், விளையாட்டுக்காக படிக்கிறோம், டைம் பாஸு, எந்த வேலையும் எனக்கு கிடைக்கல, இல்லைன்னா ஓய்வு பெற்றுட்டேன், ஏதோ டைம் பாஸ்க்காக கற்றுக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பேட்டர்ன். இல்லை, இதை நான் தொழிலாகவே கற்றுக்கிறேன், எனக்கு தொழில் தான் இதுதான் மூலம், இதுதான் ஆதியும் அந்தம், இது மூலமாக நான் வருமானம் பார்க்குறேன் அப்படிங்கிறது ஒரு பேட்டர்ன். இது எந்த முறையில் நீங்கள் பார்த்தாலும் திருமண பொருத்தம் அப்படின்னு நீங்கள் வரும்போது ஃபஸ்ட்டு தெரிந்து கொண்ட விஷயம் என்னென்னா, அந்த காலத்தில் திருமண பொருத்தத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இப்போ எல்லாமே மாறி போச்சு. 1987க்கு பிறகு கலியுகமானது தொடங்கப்பட்டது. இந்த கலியுகம் தொடங்கப்பட்டது நீங்கள் எப்படி உணர்வீங்க அப்படின்னா, முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் மிக உயர்வான கோபுரம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோபுரம். நீங்கள் திருவண்ணாமலை போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், மூலவர் வரும்போது அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மாளும் உற்சவமூர்த்தியாக வந்து கொண்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட முதுகில் ஒளிஞ்சிக்கிட்டு தான் உண்ணாமலை அம்மன் இருப்பாங்க. அப்படி தான் பெண்கள் ஆண்களுக்குள்ளே இருந்தார்கள். அதுக்கப்புறம் நிறையா விழிப்புணர்வாக பெண்கள் படித்தாங்க. அப்போ இந்த காலகட்டம், ஏன்னா கலியுகம் பிறக்கும் போது நான் அவதரிப்பேன் என்று காக்கும் கடவுளான விஷ்ணு பெருமான் சொன்னார். அதான் 10வது அவதாரம், கல்கி அவதாரம். அது ஒரு எடுக்கவே இல்லை, அதை வச்சு தான் விளையாண்டுட்டு இருக்காரு. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா 9 கிரகங்கள்னு சொல்கிறோம். 9 கிரகங்கள். ஏன்னா பொதுவாகவே விஷ்ணு பெருமான் என்ன பண்ணுறாருன்னா தசாவதாரம் தான் எடுத்தார், நவ அவதாரம் எடுக்கல, 9 அவதாரம் எடுக்கல, 10 அவதாரம் தான் எடுத்தார். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ வானியல் கணக்கு படிக்கிறாங்க இல்லையா, வானியல் கணக்கு படிக்கிறாங்க, மழை வரும்னு சொல்கிறாங்க, வெயில் அடிக்குன்னு சொல்கிறாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா புயல் அடிக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படி மாறி போகுமோ, இந்த பிரபஞ்ச சக்தியானது அதை மாற்றும் திறன் உண்டு. அதே போல தான் அவன் கோள்கள்னு சொல்கிறாங்க, நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிரகங்கள்னு சொல்கிறோம். அதே தான். அதில் எப்படி 9 கோள்கள், 10வதாக அவங்க சனி வளையம்னு சொல்கிறாங்க. நாம் 10வதாக பார்த்தீங்கன்னா மாந்தின்னு சொல்கிறோம். நான் கேரளாவில் முறையாக ஜோதிடம் கற்றுக்கொண்டவன், அதனால் பார்த்தீங்கன்னா மாந்தி இல்லாமல் நாங்கள் ஜோதிடம் பார்ப்பதே இல்லை. அந்த மாந்தியை வைக்காமல் நீங்கள் ஜோதிடம் சொல்ல முடியாது. அதான் அதில் மெயின். அப்போ அந்த மாந்திங்கிறது மறைச்சு விளையாடக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் 10வது. அதுதான் அந்த 10 அவதாரம் எடுத்தார், 9 அவதாரம் எடுக்கல. அந்த 10வது அவதாரமான கல்கி அவதாரத்தை இறைவன் எப்படி மறைத்து விளையாடுகிறாரோ அதே மாதிரி நம்ம மாந்தியை மறைச்சு விளையாடணும். இதில் இந்த கல்கி அவதாரம் எப்படி தொடங்கப்பட்டது, கலியுகம் எப்படி தொடங்கப்பட்டது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, ஆசிய கண்டத்திலே மிக உயரமான கோபுரம், 247 அடி உயரமான கோபுரம் அப்படின்னா
அது வந்து ஸ்ரீரங்க அரங்கநாத பெருமானுடைய கோபுரம். அதுக்கு முன்னாடி 1987 பிப்ரவரியில் வந்து அதற்கான திருப்பணிகள் ரொம்ப வலுவாக ஆக்கப்படுகிறது. 1987 வந்து பிப்ரவரியில் வந்து அதை எம்ஜி ராமச்சந்திரன் முன்னாள் முதல்வர் திறந்து வைக்கிறார். அதுக்கு முன்னாடி அவர் அதே வருஷம் டிசம்பரில் இறந்துடுறார். அதே போல ராமேஸ்வரம் கோபுரத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க, ஜெயலலிதா மேடம் இறந்துடுறாங்க. இது பொதுவாக கோயில் கும்பாபிஷேகம் போடும்போது அது மாதிரி நடக்கிறதுக்கு முழு பாக்கியம் உண்டு. அதனால தான் நம்ம கோயில் கும்பாபிஷேகம் போடும்போது அந்த திருப்பணியை தொடங்குறவர்கள், தலைமை ஏற்பவர்கள் யாராக இருக்கணும்னா வயதானவர்களோ மரணத்தை எதிர்பார்த்து கொண்டு இருப்பவர்கள் அதை தொடங்கினா அது ஒரு புண்ணியமாக இருக்கும், அவருடைய கர்மா கழியும். அதை பற்றி ஒரு பெரிய வரலாறு உண்டு. ஏன்னா நாம் வாழும்போது என்ன பண்ணுவோம்னா வாழ்க்கை முடிந்தாலும் பாவக்கணக்கில் வாழ்வோம். அந்த பாவக்கணக்கில் வாழும்போது மீண்டும் புண்ணிய கணக்கு வரும்போது ராமேஸ்வரம் போனாலோ காசிக்கு போனாலோ இல்லை நீங்கள் கங்கோத்திரியோ யமுனோத்திரியோ பத்ரிநாத்தோ போகும்போது உங்கள் மரணமானது தீர்மானிக்கப்படும். அதனால தான் ராமேஸ்வரம் காரில் போயிட்டு திரும்பி வரக்கூடாதுன்னு சொல்கிறது. இது பொதுவான ஒரு வழக்கம். இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். அப்போ 1987 திருவண்ணாமலை கோபுரத்தை விட ஸ்ரீரங்கம் கோபுரமானது உயரமாக கட்டப்பட்டது. அப்போ தான் கலியுகமானது பிறந்தது. அதுக்கு அப்போ தான் பெண்கள் ராஜ்யமானது தொடங்கப்பட்டது. இப்போ எங்கே பாரு பார்த்தீங்கன்னா மாமியார் கொடுமைலாம் இல்லை, மருமக கொடுமை தான். திருமணம் பண்ணி வைக்கிறது எளிதான ஒரு விஷயம். திருமணத்துக்கு பொண்ணு கிடைக்கல, அது வேற பாயிண்ட். ஆனால் அதை கூட நீ கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஆனால் விவாகரத்து இல்லாமல் வாழ்வார்களா அப்படின்றது கேரண்டி கொடுக்க முடியுமா? இங்கே எனக்கு முன்னால் பேசிய சகோதரி வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னாங்க, செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கைன்னு சொன்னாங்க. அதில் அவங்க இன்னும் தெளிவாக ஒரு ஆய்வு செய்யணும். ஏன்னா செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை மோசமான காரகத்துவம். செவ்வாய் என்பது ஒரு ஆளுமையான கிரகம், சுக்கிரன் என்பது ஆளுமையான கிரகம். இரண்டும் சேர்ந்திருந்தால் விவாகரத்து ஜாதகம். இதை தெளிவாக நீங்க புரிந்து கொள்ளணும். அவங்க எதை வச்சு சொல்லிட்டாங்கன்னா, செவ்வாய் என்பது ஆளுமை ஆண், சுக்கிரன் என்பது பெண் அப்படிங்கிற கேட்டகரியில் சொல்லிட்டாங்க. ஆனால் செவ்வாய் என்பது ஒரு ஆளுமையான கிரகம், சுக்கிரன் என்பது ஒரு ஆளுமையான கிரகம். ரெண்டும் ஒன்னா சேர்ந்தாலே இது விவாகரத்து ஜாதகம். அதில் மாந்தி சேர்ந்துட்டாருன்னா விவாகரத்து பண்ணி விட்டுருவார். அதில் 12ஆம் வீட்டில் போய் உட்காந்துட்டாருன்னா பஞ்சனை தோஷத்தை கொடுத்து விவாகரத்தை செய்து விடுவார். இங்க தெளிவாக புரிந்து கொள்ளும். செவ்வாய் சுக்கிரன் 12 அப்படின்னா அதுல மாந்தி சம்பந்தப்பட்டாருன்னா கண்டிப்பா விவாகரத்து. வெற்றான் குத்திரன்னு 2 பேரும் பெரிய பகையாயிடுவார்கள். இதை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஒன்று. ரெண்டாவது, பொதுவாகவே பெண்கள் காதுகளின் மூலியமாக காதலில் விழுவார்கள், கல்யாணத்தில் போயிடுவாங்க. ஒரு பெண்ணு அந்த வீட்டில் பொண்ணு தரேன்னு சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த பொண்ணு கடிக்க மாட்டேங்குது, படிக்கிறேங்குது. மாப்பிள்ளை நல்ல பையன் அப்படின்னா அந்த தரகர் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இல்லை அதை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறவங்க செய்ய வேண்டிய வேலை என்ன, இப்போ என் தங்கச்சி வீட்டில் பொண்ணு கட்டிக்கணும், தங்கச்சி வீட்டில் மாப்பிள்ளை இருக்கான், என் பொண்ணுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அந்த பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணு காதில் பையனை பற்றி நல்ல செய்தி சொல்லிக்கிட்டே இருந்தா பெண்கள் காதுகளின் மூலமாக காதலில் விழுவார்கள். அந்த பையனை பற்றி நல்ல செய்தி, அழகா இருக்கான், நல்லா படிக்கிறான், நல்லா வந்து வேலை பார்க்குறான், அப்பா அம்மாவை அப்படி பார்த்துக்கிறான், வர பொண்டாட்டி எப்படி பார்த்துக்குவானோ சூப்பராக பார்த்துக்குவான் அப்படின்னு விதைச்சிட்டிங்கன்னா அவனை பற்றி கற்பனை அந்த பொண்ணுக்கு வந்துடும். பெண்கள் காதுகளின் மூலியமாக காதலில் விழுவார்கள். கல்யாணத்தில் அதனால தான் கல்யாண காதலில் பெண்கள் தோத்து போவது, கண்களை நம்பவே மாட்டாங்க. அவங்கள பற்றி நல்ல விஷயம் சொல்லிக்கிட்டு நல்லவனாகவே இருக்கு, நல்லவனாக இருக்குனுங்கிற அவசியமே இல்லை, நல்லவனாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. அப்போ நல்லவனாக இல்லைனாலும் அவனை பற்றி நல்ல விஷயத்தை சொன்னாலே அவனை பற்றி நல்ல அபிப்பிராயம் வந்து திருமணத்திற்குள்ளார வந்துடுவாங்க. இதுதான் பெண்கள். ஆண்களை பொறுத்தவரைக்கும் கண்களின் மூலியமாக காதலில் விழுவார்கள். ஒரு பொண்ணு அழகாவே இல்லை, பொண்ணு நல்லா வெள்ளையா இருக்கு, ஒரு பொண்ணு கருப்பா இருக்கு. இது கருப்பா கலையா இருக்கு, இது வெள்ளையா தான் இருக்கு. ஆனால் ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் இந்த பொண்ணு நல்லா டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கு, கவர்ச்சியாக கொஞ்சம் ஏதோ ட்ரெஸ் பண்ணியிருக்கு, இந்த பொண்ணு பொம்மை மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்குன்னா இந்த கருப்பான பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவான். காரணம் என்னன்னா, ஆண்கள் கண்களின் மூலியமாக காதலில் விழுவார்கள், கல்யாணத்தில் விழுந்துருவாங்க. ஏன்னா ஆண்கள் பெண்களை சுக்கிரனாக பார்ப்பார்கள். நல்லா தெளிவாக புரிந்து கொள்ளணும். நீங்க திருமணத்தில் பார்க்கும்போது ஒரு ஆண் ஜாதகத்தை நீங்க பார்க்குறீங்கன்னா அங்க சுக்கிரனுடைய நிலைப்பாடு என்ன, அதை வைத்து தான் நீங்க திருமண பொருத்தமே பார்க்கணும். அதே ஒரு பெண் ஜாதகத்தை பார்க்குறீங்கன்னா குருவாக பார்க்க வேண்டும். ஏன்னா பெண்கள் ஆண்களை குருவாக தான் பார்ப்பாங்க. குருன்னா என்னன்னா, எப்படி சம்பாதிக்கிறான், நகைலாம் வாங்கி தருவானா, செட்டிலா. குரு என்பது தங்கம், புழங்கும் பணம். நிலபலம் இருந்தாலும் ஒன்றும் இல்லை, நிலபலம் இல்லை ஒருத்தனுக்கு
ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துறீங்க, அந்த பொண்ணு காசு பணத்து மேலே ஆசை உள்ள ஜாதகம்னா, புழங்குற பணம் மாத வருமானம் சம்பாதிக்கலன்னா நிலப்பல பத்திரத்தை கட்டிட்டு கழுத்தில் கட்டிட்டா நான் தெரிய முடியும்னு கேட்கும் அந்த பொண்ணு. அப்போ அதுக்கு வந்து மாச சம்பளம் நீ கொடுக்கணும். அப்போ பெண்கள் ஆண்களை குருவாக பார்ப்பார்கள். குருவோட நிலைப்பாட்டை வைத்து தான் பெண்களுக்கு ஜாதக அமைப்பானது நீங்க தொடங்கணும். அதே மாதிரி ஆண்களுக்கு எதை பார்க்கணும்? சுக்கிரனை பார்க்க வேண்டும். இந்த தெளிவுக்கு நீங்க வந்துடணும். அதே போல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, குருமாந்தி சேர்க்கை இருந்துச்சு ஜாதகத்துல. என்ன, இப்போ ஒரு பையனுக்கு குருமாந்தி சேர்க்கை இருக்கு, அந்த பொண்ணு ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த பெண், அவளுக்கு குரு நல்ல நிலையில் இருக்கிறார், அங்க மாந்தி இல்லை. இந்த பையனுக்கு குரு இருக்காரு, அவரோட மாந்தி சேர்ந்து இருக்காரு. இதை நீங்க பொருத்தம் போட்டீங்கன்னா, பொருத்தம் போட்ட நாம தான் கேவலப்பட்டு ரோட்ல நிக்கணும். அது நான் தரகரா மாறிட்டோம், ஒழிஞ்சோன்னு அர்த்தம். தரகவலை மட்டும் பார்த்துடக்கூடாது. ஏன்னா புருஷமோட அடி சண்டையில அடி யாருக்கு விழுணும்னா கல்யாணம் பண்ணி வச்ச தரகருக்கு விழும். ரெண்டாவது அடி யாருக்கு விழுனா ஜோசியம் பார்த்து நமக்கு விழும். இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ரொம்ப தெளிவா திருமண பொருத்தத்தில் ரொம்ப தெளிவாக பொருத்தம் பார்க்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் பகைக்காரகனா, சுக்கிரன் யோகக்காரகனா, சுக்கிரன் நீட்சக்காரகனா, ஒன்றும் இல்லை. நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். திருமண பொருத்தத்தில் ரொம்ப தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, வாழ்நாள் முழுவதும் அவர்கள் அழுதால் அந்த பாவத்தை நாம் சுமக்க வேண்டி வந்துவிடும். அதனால ஒரு பெண்ணானப்பட்டவள் சென்சிட்டிவான டைப் வச்சுக்கோங்க. சுக்கிரன் உச்சமான டைப், சென்சிட்டிவ் டைப், என் புருஷன் எனக்கு மட்டும்தான் பாடுற டைப். அப்ப ஒரு சுக்கிரன் பகைப்பற்ற ஜாதகத்தையோ, சுக்கிரன் நீட்சமான ஜாதகத்தையோ, இல்ல சனி ராகு சேர்க்கை உள்ள ஜாதகத்தையோ, இல்ல உமனைசர், அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுன்னா அந்த ஜாதகம் உமனைசர்னு, அந்த உமனைசரான ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சுன்னா அவன் என்ன ஆவா? வாழ்நாள் ஃபுல்லா எவ்வளவு சொத்து அவன் சம்பாரிச்சு கொடுத்தாலும் அவன் நிம்மதியாக வாழ மாட்டாள். அதே ஒரு பொண்ணு, நீ எங்க வேணாலும் போ, ஏன்னா வசதியா இருந்தா போதும், குரு எனக்கு இருந்தா போதும். குருங்கிறது புழங்கும் பணம், லிக்விட் கேஷ். குருங்கிறது தங்கம், பவுனு. அதே மாதிரி செவ்வாய்ங்கிறது நிலம், இடம். புதனுங்கிறது டாக்குமெண்ட்ஸ். இப்படியா நீங்க பிரிச்சுக்கணும். அப்ப அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு சொத்து தான் வேணும், நகை தான் வேணும், பணம் தான் வேணும். இவன் எங்க போனாலும் பரவாயில்லன்னா அவன் எவ்வளவு ஒழுக்கமாக வாழ்ந்து ஏன் பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான் அவளுக்கு உண்மையா இருந்தாலும் சம்பாதிக்கலனா மதிக்கவே மாட்டா. ஃபர்ஸ்ட் நீங்க பாயிண்டிங் எங்க எடுக்கணும்னா, இந்த பொண்ணோட கேட்டகரி என்ன, இந்த பையனோட கேட்டகரி என்ன. இங்க ஜோதிடம் என்பது அவங்க அப்பா அம்மாவுக்கு வேணா அந்த பொறுப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனா நமக்கு அந்த பொறுப்பு வந்து விட வேண்டும். அப்படி வரலன்னா நீங்க மாட்டிப்பீங்க. நான் சொல்றது புரியுதா? அதே மாதிரி ஜோதிடரா நமக்குள்ள மிக முக்கியமான தாட் என்னன்னா, கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு ஒரு வாசகம் உண்டு. அப்படி கோயிலே இல்லாத ஊர் இருந்தாலும் அந்த ஊர்ல ஒரு ஜோதிடர் இருந்தா வணங்குன்னு சொல்லுது வேதம். அப்ப ஜோதிடம் என்பது, வாங்கய்யா, ஜோதிடம் என்பது எவ்வளவு பெரிய பணி. அதுல அவங்க வாழ்க்கையை நம்மகிட்ட ஒப்படைக்கிறாங்க. இப்ப ஒண்ணுமே இல்லை. 2ஆம் இடம் என்பது தொடக்க கல்வி ஸ்தானம், 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி ஸ்தானம். அப்ப 2ஆம் இடம் கெட்டு போன ஒரு பையன், 4ஆம் இடம் நல்லா இருக்கு, படிச்சு நல்ல கேட்டகரி வந்துடுறான். அதே 2ஆம் இடம் நல்லா இருக்கு, 4ஆம் இடம் கெட்டு போச்சு. அப்ப அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுக்கன்னா பேசிக் நாலேஜ் இது இந்த பொண்ணுக்கு இருக்கும். புரியுதுங்களா? 2ஆம் இடம் நல்லா இருக்கிறவங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கும், 4ஆம் இடம் நல்லா இல்லாதவங்களுக்கு அந்த உயர்வான எண்ணம் இருக்காது. அதே சமயத்தில் 2ஆம் இடம் நல்லா இல்லாதவங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பொருத்தங்கள் என்பது வெறும் 10 பொருத்தம் பார்க்கறது இல்லை. ஃபர்ஸ்ட் ஒரு ஜாதக நோட் எடுத்தோம்னா திருமண பொருத்தத்தில், திருமண ரகசியத்தில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, லக்னம் என்ன, லக்ன பொருத்தம் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 2வது பொருத்தம் ராசி பொருத்தம் பார்க்கணும். ஏன்னா இங்கிலீஷ்ல 26 எழுத்து தான், 26 எழுத்து நம்மளை பாடாப்படுத்தும். எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் சரளமா பேச தெரியும் சொல்லுங்க? அதே போல நமக்கு ஜோசியத்துல மொத்தமே 9 கிரகம், மாந்தியோட சேர்த்து 10. அதே மாதிரி 27 நட்சத்திரம், சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன, 12 ராசி. இவ்வளவுதான். இதுலதான் நம்ம விளையாடணும். இதுல இது நீ மாத்தி போட்டு விளையாடணும். இது பெரிய கடல். இந்த கடலை புரிஞ்சுக்கிறதுக்கு முடியாம பல பேர்
மால்குடி சீனிவாச ஐயங்கார் சொல்றாங்க, அவங்க தான் வந்து ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஆள் தஞ்சாவூர் பக்கத்தில். அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, அவர் பெரிய ஆளுன்னு சொல்றோம், ஆனால் அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, ஒரு அணு தான் நான் படிச்சதுங்கிறார். அவரோட ஒரே ஒரு புக்கு 64ன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, 1964 வாங்கின எழுதின புக்குன்னு நினைக்கிறேன். அந்த புக்கை நான் வந்து வெறும் அப்போ வந்து அதனுடைய விலை 90 பைசா. ஆனால் அந்த புக்கை நான் வந்து 9,000க்கு வாங்கினேன். 90 பைசா எங்க, 9,000 எங்க. ஆனால் அந்த புக்கில் தான் எனக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் கிடைச்சது. இன்னைக்கு வந்து டெல்லி ஒரு கவர்மெண்ட், அது தெரியல, அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, டெல்லி சிஎம் ரேகா குப்தா, அதை நான் தான் ப்ரெடிக்ட் பண்ணேன். நான் எனக்கு டெல்லியில் ஒரு ஆஃபீஸு, அமித்ஷா சாரை பார்த்து அதை நான் தான் ப்ரெடிக்ட் பண்ணேன். அவங்க வந்து இன்னைக்கு ரேகா குப்தா பதவி ஏற்றிருக்காங்கன்னா அதை நான் தான் லேடி சிஎம் தான் போடணும்னு சொல்லி சொன்னேன். எனக்கு மொத்தமே 10 நிமிஷம் தான் டைம் கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து விஜய் அரசியலை சொன்னோம், நிறைய அரசியல் ஜோசியர். நம்ம என்னை வந்து பக்திக்கு கூப்பிட மாட்டாங்க, குமுதம் பக்தியில் நான் பேச மாட்டேன், குமுதம் ரிப்போர்ட்டில் கூப்பிடுவாங்க அரசியல் பற்றி பேசுறதுக்கு. முத நாள் வந்து சீமானும் விஜயும் பகையாயிடுவார்கள். ஏன்னா சீமான் வந்து போராளி, விஜய் வந்து அரசியல்வாதி. கூட்டணி வச்சாது அரசியலில் பதவிக்கு வரணும்னு நினைக்கிற கேரக்டர். அவன் வந்து கூட்டணிலாம் வேணா அரசியல் மாற்றம் அப்படின்னு அவன் போராளி. 2 பேரும் ஒத்து வராது, கருத்து முரண்பாடு வந்துடும் அப்படின்னு சொன்னேன். அடுத்த நாளே அம்பத்தூரில் அதான் பேசினார் சீமான். அது பயங்கர வைரலாக போச்சு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பெரிய பெரிய ஆளுமைக்கு நம்ம பார்க்குறோம். இதில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, திருமண பொருத்தத்தை பொறுத்தவரை நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக பார்க்கணும். அதில் 10 பொருத்தம் பார்க்கும்போது அறப்பொருத்தம்னு ஒரு பொருத்தம் இருக்கு. எத்தனை பேர் அறப்பொருத்தம் பார்ப்பீங்க? இப்போ மேம் சொன்னாங்க 12ஆம் இடம் இருந்தால் வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்கணும். ஏன் 12ஆம் இடம் இருந்தால் வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு கட்டி கொடுக்கணும் சொல்லுங்க. 12ஆம் இடங்கிறது என்ன? பஞ்சனை தோஷம், ஆசை. ஒரு மனுஷனோட ஆசை என்ன? விஜயோட அரசியல் பற்றி பேசும்போது விஜய் வந்து கன்னி லக்னம், கன்னி லக்னத்துக்கு 12ஆம் இடம் இது சிம்மம். சிம்மங்கிறது சூரியன், சூரியன்கிறது அதிகாரம், அதிகார பதவியில் ஆசை பிறக்கும் போதே ஒரு ஜாதகத்தில் வந்துருச்சு. இந்த அதிகார பதவி ஆசை. அப்ப 12ஆம் இடங்கிறது ஆசை, பஞ்சனை தோஷம். அந்த பஞ்சனை தோஷம் வெளிநாட்டு மாப்பிள்ள போயிட்டான். இப்ப கல்யாணம் பண்ணிட்டு வெளிநாடு போயிடுறாங்க. வெளிநாடு போயிட்டாங்கன்னா 2 வருஷம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ தான் வருவாங்க. அப்ப அந்த 1 வருஷமும் கணவனோடு வாழ்ந்த அந்த 10 நாளோ 20 நாளோ நினைத்து கொண்டு அந்த பெண் வாழணும். அதுதான் அந்த தோஷம். அப்ப யோனி பொருத்தம், யோனி பொருத்தங்கிறது தாம்பத்திய பொருத்தம். யோனி பொருத்தம் அறப்பொருத்தமா இருந்துச்சுன்னா வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு போடு, பொருத்தம் போடு. யோனி பொருத்தம் அறப்பொருத்தம். அதே ஒரு பையன் ரொம்ப சாஃப்ட், அமைதியா இருக்கான், எதிர்த்தெல்லாம் பேச மாட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொண்ணு நல்ல வாயாடி. வாயாடிங்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க? செவ்வாய் தோஷங்கிறது எப்படி? செவ்வாய்னா நீங்க போய் ஜாதகத்தை எடுத்துட்டு 2ல் இருந்தா செவ்வாய், 7ல் இருந்தா செவ்வாய், 8ல் இருந்தா செவ்வாய், 12ல் இருந்தா செவ்வாய், இப்படி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. செவ்வாய்னா என்ன? வாய் 2ஆ பிரிங்க. அந்த பொண்ணு நல்லா வாய் அடிக்கணும்னா செவ்வாய் இருக்குன்னு அர்த்தம். அந்த பொண்ணு பிறந்த உடனே சொத்து வாங்கினா செவ்வாய் இருக்குன்னு அர்த்தம். பிறந்தப்பவே அது மண்ணு சாப்பிட்னா செவ்வாய் இருக்குன்னு அர்த்தம். பிறந்த உடனே பென்சில் சாப்பிட்னா அது புதன் இருக்குன்னு அர்த்தம். ஒரு பொண்ணு கையில் கொடுத்தனா அப்படி மெசேஜா அனுப்பிக்கிட்டே இருப்பா, அப்பனா புதன் இருக்குன்னு அர்த்தம். அப்படி அடிச்சானா சக்கு சக்கு சக்குன்னு அடிச்சிட்டு இருப்பா, பக்கம் பக்கமா மெசேஜ் அடிப்பா, அப்ப புதன். ஓடுதுன்னு எழுதிக்கிட்டே இருப்பா, புதன் எழுத்து. அப்ப நீங்க என்ன செய்யணும்னா, இந்த பொருத்தம் பார்க்கும்போது இந்த அறப்பொருத்தத்தை தெளிவா பார்க்கணும். கணம் என்பது ராட்சச கணம், மனுஷ கணம், தேவகணம் 3 தான் இருக்கு. ராட்சச கணமான ஒரு பொண்ணை தேவகணமான பையனுக்கு பொருத்தமாச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நடு ரோட்ல நின்று கத்துவா. சண்டைனா என்ன பண்ணுவானா, அந்த ராட்சச கணம் உள்ள பெண் என்ன பண்ணுவானா, வீட்டில் சண்டைனா இவன் ஒரு மூலையில் உட்காந்து ஒளிஞ்சிக்குவான். ஆனா அவன் என்ன பண்ணுவானா, ஃபர்ஸ்ட் கதவை திறந்துட்டு வெளியே தான் ஓடுவான். அப்பதான் 4 பேருக்கு தெரியும் அவன் அசிங்கப்படுவான், அசிங்கப்படுத்துவாள். அதுதான் அந்த ராட்சச கணத்துடைய குணம். என்னன்னா, தன்னுடைய கணவனாகவே இருந்தாலும், பெத்த பிள்ளையாகவே இருந்தாலும், பெத்த தந்தையாகவே இருந்தாலும் அந்த பகையை பாராட்டி அசிங்கப்படுத்துவா, வெளியே ஓடிடுவா, வெளியே போய் தான் கத்துவா. திடீர்னு பாத்தீங்கன்னா சொர்ணாக்காவா மாறிடுவா. அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப அந்த கண பொருத்தத்தில் அறப்பொருத்தம் மாட்டிச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, அமைதியான பையன் ஆக்ரோஷமா இருந்தாலும் பரவாயில்லன்னு கட்டி வச்சணும். அப்ப கண பொருத்தத்தில் அறப்பொருத்தம் ரொம்ப தெளிவா பார்க்கணும். யோனி பொருத்தத்தில் அறப்பொருத்தம் பார்த்து வெளிநாட்டு மாப்பிள்ளை கட்டி கொடுக்கலாம். அதே தினந்தோறும் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறான், வெளிநாட்டு வாழ்க்கைலாம் எனக்கு வேணாம். வெளிநாட்டில் வந்து ஒரு மாசம் நான் 50,000 சம்பாரிச்சு நான் 2 வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வர்றதை விட ஒரு மாசம் நான் 10,000 சம்பாரிச்சாலும் புள்ள குட்டியோட வாழணும்னு நினைக்கிறான். அவனை போய் வெளிநாடு போயாவது
சம்பாரிச்சு கௌரவமா இருக்கணும், எனக்கு டெய்லிலாம் வந்து தாம்பத்தியம் வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணை எப்படி கல்யாணம் பண்ணிப்பீங்க? நான் சொல்றது புரியுதா புரியலையா? அப்ப அவருடைய ஜாதகத்துல இல்லற சுகம் என்ன இருக்கு, இதுல யோனி பொருத்தம் என்ன இருக்கு, அந்த யோனி பொருத்தம் அரை பொருத்தமா இல்ல முழு பொருத்தமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஜாதகம் பார்க்கணும். இல்லாட்டினா அவன் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கக்கூடிய ரணத்திற்கு நாமளும் காரகமா ஆயிடுவோம், அந்த பாவத்தை நாம சுமக்கிற மாதிரி ஆயிடணும். ஏன்டெல்லாம் ஜாதகம் கொடுத்தா திருமண பொருத்தம் மட்டும் நான் 10 நாள் பார்ப்பேன், திடீர்னு எடுத்து வச்சிருவேன், அப்புறமா சொல்றேங்கன்னு சொல்லிடுவேன். காரணம் எனக்கு திருப்தி வந்தால் தான் சொல்லுவேன், சொல்ல மாட்டேன் வேணாங்க கொஞ்சம் நான் அப்புறமா சொல்றேன். ஏன்னா அந்த பாவத்தை நம்ம சுமக்க முடியாது. பொதுவாகவே ஜோசிய தொழிலில் இருக்கிற நமக்கு 100 பேர் நம்ம ஜோசியர் இருக்கோம்னா 100 பேர்ல குறைஞ்சது 10 பேருக்கு தான் கணவன் மனைவி உறவு சரியா இருக்கும், 90 பேருக்கு இருக்காது. திருவாதிரை நட்சத்திரம் எப்படி வந்து சுக்கிரன் சாபம் வாங்கி கணவன் மனைவி உறவில் சிக்கல் உள்ள ஒரு நட்சத்திரமோ, அதே மாதிரி ஜோதிடர் பல பேர் ஒரு பெரிய மனுஷன் ஒரு வீடியோவில் கூட நானே ஜோசியம் பார்க்கறது இல்லை, ஜோசியர்கள்லாம் கேளுங்க, அவங்க குடும்பத்தையே அவங்களால சரியா பார்த்துக்க முடியல, பல ஜோசியக்காரங்க குடும்பமே கெட்டு போய் நிற்கிறான் அப்படின்லாம் நக்கல் பண்ணி ஒரு வீடியோ வந்திருக்கும். பார்த்துருக்கீங்களா அந்த வீடியோ? ஒரு பெரிய மனுஷன் பேசினார், நான் ஜோசியமே பார்க்கறதில்ல, அவரு தொழிலில் ஜெயிச்சுட்டாராம், நான் தொழிலில் ஜெயிச்சிட்டேன் ஆனால் ஜோசியம் பார்க்கறதில்லன்னு பேசினார். பல ஜோசியக்காரர்களுக்கு குடும்பமே சரியில்லைன்னு சொல்லி பேசியிருக்காரு. அதுக்குரிய கர்மாவை அவர் அனுபவிப்பார், அது வேற. ஆனா ஜோதிடர் பல பேருக்கு குடும்ப வாழ்க்கை சிக்கலாக தான் இருக்கும். காரணம்னா அடுத்தவருடைய கர்மாவை நம்ம வாங்குறோம், அந்த கர்மாவை அப்பவே நம்ம கழிச்சு விட்டுக்கணும். அப்ப அதுல வந்து சிக்கல் இருக்கதான் செய்யும். ஆனா நமக்கு வாய்த்த சிக்கல், ஜோசியர் பல பேருக்கு வந்து பார்த்தோன்னா வாஸ்து குறைபாடான வீடு இருக்கும், உறவுகளோட சிக்கல் இருக்கும், குடும்ப வாழ்க்கை சரியா இருக்காது. ஏன் அப்படி கொடுக்குறாரு கடவுள் அப்படின்னா, உனக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்குடா, இந்த பிரச்சனை அடுத்தவங்களுக்கு வரக்கூடாதுன்னு நீ ஜோசியர் சொல்றாரு. நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. நாமளே நோயாளி, நாமளே மருத்துவன், நாம தான் ஃபர்ஸ்ட் நோயாளி. அந்த நோயின் நோயாளி நாம தான், அதுக்கான மருத்துவத்தை நாம தெரிந்து கொள்றோம். இந்த நோய் அவனுக்கு வரக்கூடாது அப்படின்னு அவனுக்கு மருத்துவம் சொல்றான். இதான் ஜோசியம். இந்த தெளிவுக்கு நீங்க வந்துடணும். அதே போல இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இதுல இந்த குழந்தை பாக்கியத்தை பத்தி சகோதரிலாம் பேசினாங்க, நல்லா இருந்துச்சு, அவங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. இதுல குழந்தை பாக்கியத்தை பத்தி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண, அவங்களுடைய பஞ்சனை தோஷம் என்ன இருக்குன்னு கணக்கு போடணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுடைய குடும்ப சூழல் என்ன இருக்குன்னு பார்க்கணும். இது ரெண்டும் முக்கியமா பார்க்கணும். அதுக்கப்புறம் குரு கேது எங்க தடை பண்றார், நாகதோஷமே குழந்தை பாக்கியத்துல மெயின் பாயிண்ட். ஒண்ணு, செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஆண் வாரிசு அப்படின்னு சொன்னாலும் சனி ஆண் வாரிசு தான். புரியுதுங்களா? சனி யாரு? ஆண் கிரகமா என்ன? சனி ஆண் வாரிசு, ரவுடி போய் பிறப்பா. சனி மாந்தி, ஊனமான குழந்தை பிறக்கும், ஆயுள் குறைபாடான குழந்தை. அப்ப நீங்க மாந்தியை விட்டு நீங்க ஜோதிடம் சொல்ல முடியாது. மாந்தியை நீங்க மனசுல வச்சுக்கணும், மாந்தியை கணக்கு போட்டு வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க சொல்றது பொய்யா போயிடும். அப்ப கருச்சிதைவு எதனால் நடக்கிறது? கருச்சிதைவின் காரகத்துவம் மாந்தி தான். கரு 3 மாசத்துல கலைஞ்சிருது, தங்கவே மாட்டேங்குது. தங்கவே மாட்டேங்குதுன்னா அது கேது தடை. ஆனா தங்கி கலையுதுன்னா அது யாரோட காரகத்துவம்? மாந்தியோட காரகத்துவம். ஒரு மனுஷன் கத்தி குத்தி வாங்கி சாவறானா அது மாந்தியோட காரகத்துவம். ஒருத்தனுக்கு இடம் வாங்க முடியுது ஆனா டாக்குமெண்ட்டை பதிவு பண்ண முடியலன்னா அது மாந்தியோட காரகத்துவம். ஒருத்தன் போய் MBBS படிக்கிறான், 3 வருஷத்தோட பாதியில நின்று வந்துட்டான், அது கேது தடையை கொடுக்குறான்னு அர்த்தம். ஆனா நான் வந்து MBBS 5 வருஷமும் படிச்சுட்டேன் ஆனா முடிக்கல, சர்டிபிகேட்டை கையில வாங்கல அப்படின்னா அங்க மாந்தி உட்காண்டாருன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுது அவங்களுக்கு? அப்ப புதனை கெடுத்துருவார். ஒருத்தனுக்கு வந்து எழுத்து பணி, நல்ல ஒரு கவிதை புக்கே எழுதுறான் ஆனா எழுதின புத்தகத்தை வெளியிட முடியல, பாதியிலே நின்று போச்சு. நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற படம் மாதிரி நடுவில் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதுக்கு மாந்தி காரகத்துவமா இருக்கும். தடை வேற, பிரச்சனை வேற. அப்ப நாம என்ன பண்ணணும்னா, இந்த ஜோதிடம் என்பது நீங்க படிக்கிறது, வேதை பொருத்தம் படிக்கிறோம், அதுக்கு அடுத்து வந்து பார்த்தா கண பொருத்தம் படிக்கிறோம், யோகம் படிக்கிறோம், எல்லாம் படிக்கிறோம். ஆனா ஜோதிடம் மட்டும் பார்க்காதீர்கள், ஜோதிட நுணுக்கத்தை பாருங்கள்.
ஒன்றும் இல்லை, சமீபத்தில் நடந்த இந்த விமான விபத்தை பற்றி நான் ஒரு வீடியோ பேசியிருப்பேன். இந்த விமான விபத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, குஜராத் முதல்வர் விஜய் ரூபானி, அவர் முன்னாள் முதல்வர், அவர் என்னன்னா அவரோட அதிர்ஷ்டம் என்ன 1206, அது ஒரு ஸ்கூட்டர் வாங்கியிருக்காரு. 1206ங்கிற நம்பர் வாங்கியிருக்காரு. அதை வாங்கின உடனே அவர் அரசியலில் அடுத்தடுத்து வளர்ந்தாரு. 12ஆம் நம்பருங்கிறது குரு நம்பர். 12ஆம் நம்பர் ஒருத்தனுக்கு 12ஆம் நம்பரில் ஒருத்தன் பிறந்துட்டான்னா அவங்க அப்பா பலமாக இருப்பார், அதுக்கு அடுத்து அவங்க அம்மா பலமாக இருப்பார். 1 என்பது அப்பா, 1 என்பது சூரியன் அப்பா, 2 என்பது சந்திரன் அம்மா. 2 பேரும் சேர்ந்து குருவாக இருந்து அவனுக்கு பல விதத்தில் வழிகாட்டி சம்பாரிச்சு வைப்பாங்க. இது குருவோட நம்பர். அந்த 12ன்னு எடுத்துக்கிட்டார். 6ங்கிறது சுக்கிரன், 06ங்கிறது சுக்கிரன். 0ங்கிறது காதலை குறிக்கும், காதல் ஃபெயிலியரை குறிக்கும். அதுக்கப்புறம் 6ங்கிறது காதல் ஃபெயிலியராக இருந்தால் மனைவி நல்ல மனைவியாக அமைஞ்சிருவாங்க. அதான் ஒரு வாழ்க்கையில் நடந்தது. இதை பற்றி ஒரு ஆய்வறிக்கை இருக்கு. அவர் என்ன பண்ணார்னா 12/6ங்கிறத நம்பராக வச்சுக்கிட்டாரு. 2 வீலருக்கும் வச்சுக்கிட்டாரு, காருக்கும் வச்சுக்கிட்டாரு. அதே போல 12ஆம் தேதியை தேர்ந்தெடுத்தாரு, 6வது மாசத்தை தேர்ந்தெடுத்தாரு, 12ஆம் நம்பர் சீட்டை தேர்ந்தெடுத்தாரு. எல்லாம் தேர்ந்தெடுத்த மனுஷன் 12ங்கிறது குருவோட நம்பர். இப்ப குரு அஸ்தமனத்துல போறாரு அப்படிங்கிறத விட்டுட்டார். அதான் ஜோதிட நுணுக்கம். அதனாலதான் இறந்து போயிட்டார். இப்ப நடந்துட்டு இருக்குது என்ன நடந்துட்டு இருக்கு? 6/6/2025 6/7/2020 வரை, 6/6/2025 6/7/2025 வரை மிதுனத்தில் பயணப்பட்டு கொண்டிருக்க குரு பகவான் அஸ்தமனத்தில் இருக்கிறார். அப்ப யாருக்கெல்லாம் ஜன ஜாதகத்துல அஸ்தமன தோஷம் இருக்கிறதோ அதெல்லாம் யோகமா செயல்படும். ஒரு மாசம், இந்த ஒரு மாசத்துல அடிச்சு தூக்கிட்டு போயிடுவான். ஒரு மாசத்துல இப்ப யார் நல்லா இருப்பான்னா, கூலி தொழிலாளி இருப்பான், ரொம்ப நாளா ஒரு கந்து வாங்க கஷ்டப்படுவான். இப்ப என்ன பண்ணா அவனுக்கு ஒரு கந்து கிடைச்சி, ஒரு யார்ட்டையாவது ஒரு லோன், சின்ன லோன், ஒரு 50,000 ஒரு 20,000 30,000 லோன் கிடைச்சி ஒரு புல்லட் ஒரு எக்ஸல் வாங்கிட்டு ஜுருன்னு போயிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கான காலம் இது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்கதான் நீங்க மிஸ் ஆயிடக்கூடாது. அப்ப ஜோதிடம் பார்க்கும்போது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவனுடைய ஜனன ஜாதகம், அதுக்கு அடுத்து ஜனன ஜாதகத்துல இன்னைய கோச்சார பலன் என்ன, தசா புத்தி என்ன, அதுக்கு அடுத்து நட்சத்திர பொருத்தம் என்ன, ராசி பொருத்தம் என்ன, ஒருத்தருடைய லக்னம். ஒன்றும் இல்லை, மேஷ லக்னக்காரன், இவன் மேஷ லக்னம், பொண்டாட்டி மேஷ ராசி, அவங்க எப்படி இருப்பாங்க? கப்ளிங் போட்ட மாதிரி இருப்பாங்க, பிரியவே மாட்டாங்க. லக்னம் என்பது இந்த பாட்டில் எடுத்துக்கோங்க, இந்த பாட்டிலோட மூடி மாதிரி. இந்த மூடி இல்லாத இந்த பாட்டிலுக்கு ஏதாவது மரியாதை உண்டா? இது ராசி, இது லக்னம். இந்த மூடி இல்லாத பாட்டில எதையாவது நீங்க வச்சு நிம்மதியா வச்சிருக்க முடியுமா? ஒரு குடிகாரன் தான், அவன் ஒரு குவார்டர் பாட்டில் வாங்கினான், குடிச்சான், மூடி தொலைஞ்சு போச்சு. மூடி தொலைஞ்சு போய் ஃபுல்லா குடிச்சிட்டு போறான். ஒரு போலீஸ்காரர் பிடிச்சிட்டாரு. பிடிச்சோன்னு, ஏன்டா இவ்வளவு குடிச்சிட்டாரு? ஐயா நான் வாங்கினேன், கொஞ்சம் குடிச்சேன், மூடி தொலைஞ்சு போச்சு, கீழே ஊத்தி விடுமே, முழுசா குடிச்சிட்டேங்க ஐயா, அதனால பொண்ணு தான் நல்லையா வீட்டுல கொண்டு விடுங்க ஐயாங்கிறான். காரணம்னா மூடி இல்லாத அந்த பாட்டிலுக்கு மரியாதை இல்லை. அதே மூடி மட்டும் இருந்தாலும் அதுக்கு மரியாதை இல்லை. இந்த மூடிங்கிறது லக்னம், இந்த பாட்டிலுங்கிறது ராசி. அப்ப இது ரெண்டு இதுக்கு இது பொருந்தும். அப்ப ஒருத்தருடைய லக்னம் ஒருத்தருடைய ராசியாக இருந்தால் அது பொருத்தமாக இருக்கும். இதை நீங்க தெளிவாக அதை புரிஞ்சுக்கிட்டு ஜோசியம் சொல்லணும். அப்படி ஒரு அமைப்பு இருந்தா ஃபர்ஸ்ட் இது நல்ல பொருத்தமான ஜாதகம் தெரிஞ்சுக்கணும். அப்ப பொருத்தம் பார்க்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க கவனமா பார்க்கணும். கண்ணுல விளக்கணம் இல்ல, புரியுதுங்களா? நல்ல கண்ணை நம்ம 2 கண்ணையும் எடுத்து தொடச்சு போட்டுட்டு அதுல விளக்கணையை ஊத்தி பார்க்கணும். ஏன்னா அவன் வாழ்நாளில் ஒவ்வொரு முறை சண்டையிடும் போதும் எவன் பொருத்த போட்டான். இவன் லவ் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, இவன் லவ் பண்ணிட்டானா பிரச்சனை இல்லை. ஆனா இந்த அரேஞ்ச் மேரேஜ் இருக்கு இல்லையா, அதுல ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, இதான் சிக்கல். எவன் பொருத்தம் போட்டானோ அதுல நம்ம ஆளுங்களே ஒரு தங்கமான தங்கம். எப்படின்னா கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிடும், குழந்தை பெற்று 2 பேரும் பிரிச்சு வைக்கும், சண்டை வைக்கும். அந்த குழந்தையோட ஜாதகம் அப்பா அம்மா சண்டை போடுங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தைக்கு லக்னத்துல சனி, 7ஆம் இடத்துல சூரியன் சந்திரன். அப்ப 7.5 ஸ்டார்ட் ஆகும்போது என்ன நடக்கும்? இப்ப லக்னத்துல குழந்தைக்கு சனி, 7ஆம் இடத்துல சூரியன் சந்திரன் டைரக்டா பாப்பாரு. பார்க்கும்போது 7.5 அந்த பையனுக்கு தொடங்கிடுது. பிறந்து ஒரு 6 மாசத்துல 7.5 தொடங்கிடுது. என்ன நடக்கும்? பயங்கரமா சண்டை நடக்கும் கணவன் மனைவிக்கு. அது குழந்தையால வர்றது. ஆனா இதை கணிக்க நம்ம ஆளுங்க யாருக்கா தெரியாது. இவர் ஜாதகத்தை எடுத்து போய் காமிப்பார், 2 ஜாதகத்தையும் நம்ம ஆளுங்களே.
நல்லா இருக்கு, உனக்கு யாரு பொருத்தம் போட்டா? ஏன் இப்படிலாம் பொருத்தம் போட்டு என்னையா இப்படி பண்றாங்க? ஃபர்ஸ்ட் நம்மை சார்ந்தவர்களை குறை சொல்லக்கூடாது. அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காங்க, அத நீங்க என்ன பண்ணும்? ஒரு ஜோதிடர் தவறாகவே பொருத்தம் போட்டிருந்தாலும் காட்டி கொடுக்க முடியாது. ஒரு போலீஸ்காரர் ஒரு பொண்ணு அவங்க துறை சார்ந்த விஷயங்களை காட்டி கொடுக்க மாட்டாங்க. நீங்க காட்டி கொடுத்து பார்த்துருக்கீங்களா? போலீஸ் அவங்க துறையில் ஒரு தப்பு நடந்து போகுது, அதை மூடி மறைச்சி யார் மேலே பழிய போடுவாங்களோ வழிய காட்டி கொடுக்க மாட்டாங்க. ஒரு தொழிலாளி காட்டி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம ஜோசியர் மட்டும் காட்டி கொடுத்துருவோம். அது தப்பு இல்லையா? அவங்க தப்பே பண்ண மாட்டாங்க, காட்டி கொடுத்துருவோம். ஒரு ஜோசியர் எனக்கு சொல்லியிருக்க, ஒரு ஜோசியர் எனக்கு அது ஒரு நோட்டில் பிரிண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது எப்படின்னா, என் நோட்டை அது ஏதோ அவ்வளோ தலகணத்தோட எனக்கு ஃபோன் போட்டு அந்த திட்டினேன். நான் அறிவில்லை அப்படின்னா உனக்கு தலகணம். அவருடைய அந்த திருக்கணிதத்தை திருத்தக்கூடாதான், அதுக்கு ஏதோ ஒரு தப்பான வார்த்தையை போட்டு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாரு ஒரு நோட்டில். ஃபர்ஸ்ட் ஜோசிய நோட்டை பிரிண்ட் பண்ணி கொடுக்குறதே தப்பு. நம்ம எந்த தொழில் செய்கிறோம் சொல்லுங்க? ஜோசிய தொழில் செய்கிறோம். ஜோசிய தொழில் யாரோட காரகத்துவம்? புதனுடைய காரகத்துவம். புதன் என்பது என்ன? எழுதுறது. இன்னமும் நான் ஜோசிய நோட்டை எழுதி தான் தரேன். அதனாலதான் நேரமே இருக்கிறது இல்லை. ஆக்சுவலா 3 மாடி கட்டடம், 6 பேருக்கு மேல வேலை செய்யறாங்க, எல்லாம் இருக்கு. இன்னும் 4 பேர் வேலைக்கு எடுத்துட்டு இருக்கேன். ஆனா ஆபீஸ்ல கூட்டமே இருக்காது. ஏன்னா ஆபீஸ்ல ஒரே ஹீரோ யாரு? நான் தானே. நான் இன்னைக்கு இல்லைன்னா அங்க யார் இருந்து என்ன பண்ண போறாங்க? சேனல்ல பேசணும், நான் தான் பேசணும். ஜோசியம் பார்த்தாலும் நான் தான் பார்க்கணும். மிஞ்சி போனா பொருள் விற்கிறது, மற்றபடி பார்சல் அனுப்புறது, இது மட்டும் தான் அவங்க பார்க்க முடியும். வேற என்ன பார்க்க முடியும்? ஆபீஸ்ல கூட்டம் இருக்காது, ஆனா எனக்கு சாப்பிட கூட நேரம் இருக்காது, ரெஸ்ட் ரூம் போறதுக்கு நேரம் இருக்காது. ஃபுல் டே பிஸி. ஒரு ஷெட்யூல் போட்டனா அந்த ஷெட்யூல் டைமுக்கு வரவே முடியாது. மாற்றி மாற்றி அடிக்கணும். நான் சீரியல் நடிச்சிட்டு இருக்கேன், 2 படம் நடிச்சிட்டு இருக்கேன், அதெல்லாம் வேற. நடுவில் 2 விளம்பர படம் நடிச்சிட்டு இருக்கேன், அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, ஜோசியத்தை காதலிக்கிறோம். லவ் மை ப்ரொஃபஷனல். என்னோட முதல் காதல் என்னுடைய தொழில், அதுதான் மெயின். ஏன்னா அவ்வளோ ஒரு புனிதமான தொழில். அதே சமயத்தில் அந்த கர்மாவை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா காலி ஆயிடுவீங்க. இதுல திருமண பொருத்தத்தில் தான் நிறைய கர்மா சேர்ந்துரும். இன்னொன்று, அடுத்தவர்கள் தவறே செய்திருந்தாலும், அவங்க ஜோசி நோட்டில் தவறே செய்திருந்தாலும் அதை காட்டி கொடுக்காதீர்கள். பிரிண்ட் பண்ணி அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படியே பஞ்ச் பண்ணி உங்களோட அட்டையை போட்டு கொடுக்காதீங்க, எழுதி கொடுங்க. பிரிண்ட் பண்றதுல அப்படி பிரிண்ட் பண்ற மாதிரி தான் அவன் சாஃப்ட்வேர் போட்டு பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அப்புறம் இதுக்கு நாம நடுவில் நமக்கு என்ன வேலை? நீங்க எழுதும் போது தான் நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு பெரிய ஜோசியர், நான் அப்பதான் கேரளாவில் ஜோசியம் படிச்சுட்டு வரேன். நான் ஜோசியம் உங்களுக்கு இப்போ மேம் சொன்ன மாதிரியோ அவங்கெல்லாம் சொன்ன மாதிரியோ அந்த கிளாஸ் எடுக்க நான் வரல. ஜோசியத்தில் நடக்கக்கூடிய தவறுகள், அந்த நுணுக்கங்களை சொல்லிக் கொடுத்து தான் நான் வந்திருக்கேன். புரியுதுங்களா? ஏன்னா இவங்க நிறைய மெச்சூரான நிறைய சொல்றாங்க, நிறைய விஷயங்கள் ஆச்சரியமா இருக்கு, நிறைய விஷயங்கள் மெச்சூரா தெரியும் அவங்களுக்கு. ஒரு பெரிய ஜோசியர் எங்க மாமா பொண்ணுக்கு என்ன பண்றாங்கன்னா ஜாதகம் எழுதி கொடுத்துருக்காங்க. நான் அப்பதான் ஜோசியம் படிச்சு வரேன். நான் என்ன பண்றேன், அதை கணக்கு போட்டு பார்க்குறேன். கணக்கு போட்டு பார்த்து இது தவறு அப்படிங்கிறேன். எப்படா சொல்ற அப்படின்னாரு அவரு. இல்ல பாப்பா நைட்டு பிறந்தாலா காலையில் பிறந்தா? நைட்டு 7:10. நைட்டு 7:10னா அவள் கடகராசி தான். நீ தப்பா சொல்றீங்க, இதான் ஜாதகம்னு கட்டம் போட்டு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். இவர் ரெண்ட வாக்குவாதம் பண்றாரு. அவர் எவ்வளவு பெரிய ஜோசியர் தெரியுமில்ல அப்படின்னு இவர் வாக்குவாதம் பண்றாரு. ஐயோ, நீ வாக்குவாதமே பண்ணாலும் இதான், இதை போய் அவர்கிட்ட நீ காட்டு வந்துட்டு நான். இவர் மெனக்கிட்டு போய் ஒரு 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போய் காமிச்சிருக்காரு. காமிச்சோன்னே இது யார் உனக்கு சொன்னது அப்படின்னாரு. எங்கள் அக்கா பையன் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு காலேஜில் வேலை செஞ்சிருந்தான். அப்புறம் என்னமோ தெரியல, கேரளாவில் போய் ஜோசியம் படிச்சு அவன் தான் இதை சொன்னான் அப்படின்னு. அவன் சொன்னதுதான் 100க்கு 100 உண்மை. நான் தப்பா எழுதிட்டேன் அவசரத்தில். நான் சொல்லும் போது, ஆனால் அன்னைக்கே எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்த ஒரு பண்பு, அவரு பெரிய ஜோசியர் மாமா, தப்பு இல்லை, ஆனால் அவசரத்தில் எழுதும்போது தவறா வந்திருக்கும், நீ போய் கேளுன்னு தான் நான் சொன்னபடியே அவர் தப்பா எழுதிட்டாரு அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. என் குருநாதர் சொல்லி கொடுத்த மாண்பு அதுதான். அப்போ போய் காமிச்ச உடனே, ஆமா அவன் எழுதுனது ரைட்டு, என்னோட நிறைய பாயிண்ட் எழுதுறான், அவன் என்னோட பெரிய ஜோசியர் ஆயிடுவான், நீ அவனுக்கிட்டே குறிச்சிக்கோ, அவனே எழுதி தர சொல்லுண்டாரு. முத எங்க மாமா மட்டும் தான் நான் எழுதி கொடுத்தேன். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, இங்க தவறு நடப்பதை நீங்க பிரிண்ட் அவுட்ல போனீங்கன்னா நடந்துரும், கையால் எழுதினா நடக்காது. இதுலயும் நான் இன்னொரு ரகசியம் இருக்கு. என் பேர் போட்டு பிரிண்ட் போட்டு நோட் இருக்கும். நான் ஒரு ஜாதகம் எழுதுவேன்,
அமெரிக்காவில் வந்து ஒரு ஜாதகம் எழுதினேன். அந்த ஜாதகத்தை 10 நோட்டு நான் மாற்றணும். எத்தனை நோட்டு மாற்றினேன்? 10 நோட்டு. தவறு. அப்போ தவறு வரும்போதெல்லாம் அத்தனை தோஷம் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்க. நீங்கள் எழுதும்போது தப்பு வந்துடும், திருப்பி எழுதுங்க. திருப்பி வந்துடும், திருப்பி எழுதுங்க. அவனுக்குரிய அந்த புதனுடைய தோஷம் விலகி அவனுக்குடைய அந்த புதன் தோஷம் விலகி அவன் நல்லாயிடுவான். இது ஒரு சிம்பிள், அது ஒரு சென்டிமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாகவே நம்ம ஒரு ஃபோனுக்கு கூட என்ன பண்ணுவோம், இந்த கவர் போட்டால் நல்லா இருக்கும், இந்த வால்பேப்பர் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அதே போல தான் இதுவும். சின்ன சின்ன சென்டிமெண்ட் தான் லைஃப். இதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தத்திற்கான தேதி ரொம்ப முக்கியம். நம்ம தேதி குறிக்கும் போதே இப்போ மேம் சொல்லும்போது சொன்னாங்க 11ஆம் இடத்தை பற்றி பேசினாங்க. 11ஆம் இடத்துல வந்து முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன? 11ஆம் இடம் எதுக்கு கவனிக்கணும் சொல்லுங்க? எஸ், வெரி குட். 11ஆம் இடம் எதுக்கு கவனிக்கணும்? 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணிப்பானா, பண்ணிக்க மாட்டானா, திருட்டுத்தனமா ஏதாவது ஒரு ட்ரெயின் ஓட்டிட்டு இருக்கானா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா 11ஆம் இடத்தை எடுத்துடணும். இதுல என்னன்னா, ஒரு பொண்ணு ஜாதகத்தை வச்சு பேச வருதுன்னா அந்த பொண்ணா 11ஆம் இடத்தை பத்தி எங்க வீட்டுக்காரருக்கு 2வது பிரச்சனை இருக்கான்னு கேட்காத பட்சத்துல நீங்க காட்டி கொடுத்துட கூடாது, குடும்பத்துல சண்டை வந்துடும். அதே மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும், என்னிட ஒரு பொண்ணு ஜாதகம் பார்க்க வந்தாங்க. எல்லாத்தையும் சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யா. எல்லாத்தையும் சொல்ல முடியாதுமா, என்ன பிரச்சனை விடாது அப்படின்னா. உங்க வீட்டுக்காரர் இருக்காரு அப்படின்னு இப்படியே சொல்லிட்டேன் நான். அவதானே உங்களுக்கு பிரச்சனை, இருங்க போய் சாமிக்கு வந்து வெத்தலை பாக்கு ஒரு 7 கிலோமீட்டர் தாண்டி வண்டி எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வா, ஒரு அரை கவலி வாங்கிட்டு வந்துரு அப்படின்னாங்க. இப்போ சொல்லுங்க. நாங்கள் எல்லாத்தையும் சொல்லணும்னா சொல்றேன். உனக்கு 3 குழந்தைங்களா? ஆமாண்ணா. 3 குழந்தைக்கு 3 புருஷனான்னு கேட்டேன். ஏன்னா அதான் இருந்துச்சு ஜாதகத்தில். ஆமானுது. இப்போ 4வது ஒருத்தனோட கனெக்ஷன் இருக்க, அது வயிற்றுல இருக்கு, அது நிலப்பானா அவன் செய்வானான்னு கேட்குறேன். அவ்வளோதானே, நிலப்பான் போன்னு. இதையும் சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன்னா என் தொழில் அது. சகாதேவன் கிட்ட போய் என்ன கேட்கிறாரு துரியோதனன்? என்ன கேட்கிறாரு? சண்டைக்கு தேதி கேட்கிறாரு. அவன் எதிரி. ஆனா என்ன தர்மம்? எதிரியே வந்தாலும் அதை குறித்து கொடுக்க வேண்டியது நம்ம தொழிலோட தர்மம். இப்ப என்ன குத்துறதுக்கு ஒருத்தன் வந்து, உங்களை தான் சாமி நான் குத்த போறேன், தேதி குறிச்சு கொடுனா நான் குறிச்சு கொடுக்கணும், அது என்னுடைய விதி. நான் இன்னொரு வீடியோ பேசியிருப்பேன், நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. அமாவாசை நீங்க வந்து அமைதிப்படை படம் பார்த்துருப்பீங்க. அதில் சத்யராஜ் என்ன பண்ணுவாரு, ஒரு ஜோசியரை கூப்பிட்டு கேட்பார். கேட்கும்போது இவன் ஷூட் பண்ணிடுவார். எனக்கு ஆயில கணிச்சு, உனக்கு ஆயில், எனக்கு 95 வருஷம் ஆயில்னு அந்த ஜோசியர் சொல்லுவார். அப்படியான்னு சுட்டுருவார். இதுதான் பொதுவாகவே ஒருத்தருக்கு நம்ம ஆயில கணிக்கிறோம். 90 வயசு கணிச்சிருப்போம். இப்போ நீங்கள் அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் போல எல்லாருக்குமே வந்து கண்டம், எல்லாருமே வந்து ஆயில் கம்மியா? அப்படி இல்லை. ஒரு மனுஷனுக்கு நம்ம குறிக்கும் போது கண்டம்னு நிறைய நம்ம குறிப்போம். அந்த கண்டமான நேரத்தில் ஒரு வலுவான ஜாதகம் பல பேரை தான் கூட கூட்டிக்கிட்டு இறந்துருன்னு அமைப்பு இருந்துச்சுன்னா, அந்த நேரத்தில் நீ போய் அங்கே உக்காந்துட்டீங்கன்னா நீ காலி. ஒரு பேருந்துல பயணம் பண்ற ஒரு 40 பேர் இருக்கான, 40 பேரையும் கூட்டிகிட்டு தான் அவன் சாவணும்னு அவன் ஜாதகம் வலுவா இருந்துச்சுன்னா, அந்த நேரத்தில் உனக்கு சின்னதாக கண்டம் இருந்தாலும் நீ போய் மாட்டிக்கிட்டேன்னா காலின்னு தான் அர்த்தம். அப்போ ஆயில் 85 வயசு வரைக்கும் ஜோசியர் குறிச்சு கொடுத்தாரு, நோட்டில் எழுதி கொடுத்தாரு, அப்போ ஜோசியம் பொய்யா? அப்படி அல்லவே இல்லை. அதே மாதிரி வயதானவர்களுக்கு ராமேஸ்வரம் பரிகாரம் எழுதிடாதீங்க. ஏன்னா அதே மாதிரி சிவராத்திரிக்கெல்லாம் போக சொல்லாதீங்க. அவர் 10 நாள் இருந்துட்டு போட்டுமே. ஏன்னா அவருக்கு ஒன்றும் இல்லை, எங்கள் அப்பா வந்து இறந்து போனது சிவராத்திரி அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்து அடுத்த நாள் இறந்து போயிட்டாங்க. அன்னைக்கு நைட்டே நெஞ்சொலி வந்து. ஏன்னா அவர் வந்து அவரோட ஆயுள் முடிஞ்சிருக்கும், பாவ கணக்கில் வாழ்ந்துருப்பாங்க. பாவ கணக்கில் வாழும்போது சிவராத்திரிக்கு போய் இறை வழிபாடு பண்ணும்போது அந்த பாவ கணக்கு தீர்க்கப்பட்டு புனிதம் ஆயிடுவாங்க, இறந்து போயிடுவாங்க. இது வந்து நான் சைதை துரைசாமி பையன் இறந்ததுக்கு நான் அந்த வீடியோவில் நான் பேசியிருப்பேன். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம், ஆன்மீகம், ஜோதிடம், இறை வழிபாடு, மருத்துவம், இது எல்லாம் ஒண்ணுன்னு புரிஞ்சுக்கணும். வானியல் கணக்கு. இப்ப இன்னைக்கு மழை வரல அப்படின்னு சொல்லி வானிலை அறிக்கை படிக்கிறவங்களை போய் அடிக்க முடியுமா? அதே மாதிரி தான் நான் போட்ட கணக்கு தப்புன்னு என்னை வந்து கேட்கவே முடியாது. நான் தெளிவாக சொல்லுவேன், நான் வெறும் கணக்கன், நான் கடவுள் அல்ல. ஜோசியர்னா நான் கடவுள் இல்லை, நான் வெறும் கணக்கு போடுற ஆளு. நான் போடுறது நடத்தி கொடுக்கறது உன்னுடைய கர்மா, நீ சார்ந்த கர்மா. இந்த கர்மாவை நீங்கள் 3ஆக பிரிக்கணும், மிக முக்கியமாக 3ஆக பிரிக்கணும். அது வந்து நான் வந்து பாலஜோதிடம் புக்கில் எழுதியிருப்பேன். சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மா, பிராப்த கர்மா. சஞ்சித கர்மாங்கிறது உங்களுடைய தந்தையர் தாய் செய்த முன்சென்ம பாவம்.
பிராப்த கர்மாங்கிறது நீங்கள் செய்த பாவம். புரியுதுங்களா? ஆகாமிய கர்மாங்கிறது இந்த பிரிவில் காமம், குரோதம், வன்மையால் நாம செய்யக்கூடிய பாவம். இந்த 3 கர்மாவும் தான் செயல்படும். இதுல சஞ்சித கர்மாவை 2ஆ பிரிக்கணும். அது 2ஆ பிரிச்சிங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிதிர்கர்மா, இன்னொன்று மாதிர்கர்மா. பிதிர்கர்மாங்கிறது தந்தை வழி பாட்டன் பாட்டி செய்த பாவம். மாதிர்கர்மாங்கிறது தாய் வழி பாட்டன் பாட்டி செய்த பாவம். அப்ப எல்லாருமே என்ன பண்ணுவான்னா, தந்தை வழி பாட்டன் பாட்டியோட குலதெய்வத்தை போய் வழிபடுவான வழிய தாய் வழி பாட்டன் பாட்டியோட குலதெய்வத்தை வழிபடவே மாட்டான். ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கல, கேது தடுக்கிறாருன்னா அது தாய் வழி பாட்டன் பாட்டி செய்த கர்மா. ஒருத்தர் குடிகாரனா இருக்கான்னா, ஒரு பொண்ணு லவ் பண்றாங்க, அந்த ஒரு ஆணை மனதாலோ உடலாலோ கெடுத்துடுறாங்க, அவன் ரொம்ப பாதிக்கப்படுறான். ஏன்னா இந்த உலகத்திலே ரொம்ப புனிதமான உறவு எதுன்னா கணவன் மனைவி உறவு தான். நான் ஒரு ஆணாக இருந்தேன்னா ஒரு தாய்கிட்ட கூட நான் வந்து நிர்வாணமாக நிற்க முடியாது. ஆனால் அது மனைவி கிட்ட மட்டும் தான் நடக்கும். அப்படி ஒரு புனிதமான ஒரு அதே தான் பெண்ணுக்கும். காக்காய் கூட தன்னை பார்க்கக்கூடாது என்று வட்டுக்கட்டி குளிக்கக்கூடிய கலாச்சாரம் கொண்ட உலகம் இது நம்ம பெண்களுடைய கலாச்சாரம். அமெரிக்காலாம் நம்ம கலாச்சாரத்துக்கு வரான், இவன் அந்த கலாச்சாரத்துக்கு போய் தப்பா போறான். அப்ப அப்படி இருக்கக்கூடிய அந்த பெண் தன்னுடைய கணவர்கிட்ட உடம்பு சரியில்லைனா கணவர் தான் பெட்பான் வைக்கணும், கணவர் தான் வந்து அவங்களுக்கு எல்லா சர்வீஸும் பண்ணணும். அப்படி ஒரு புனிதமான உறவு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு தப்பான கலாச்சாரம் பரவிட்டு இருக்கு. நான் வந்து இவருக்கு வந்து கமலுக்கு ஒரு வீடியோ பேசியிருப்பேன். இனிமேல் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலன்னு கவலைப்பட போறாரா? இப்போ ரஜினிகாந்த் கவலைப்பட்டு 2 பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி வச்சாரு, டைவர்ஸ் ஆனால் திருப்பி இன்னொரு கல்யாணம் கூட பண்ணி வச்சாரு. அதே மாதிரி இவர் பண்ண போறாரா சொல்லுங்க? ஏன்னா குடும்ப உறவையில் சரியாக வாழவில்லை. லிவிங் டு கலாச்சாரத்தை முதல் பரப்பிய ஆள் அவர் தான். ஃபர்ஸ்ட் சமுதாய சீர்கேட்டில் எங்க நீங்க கை வைக்கணும்னா, ஒரு நடிகை இருக்காங்கன்னா அவங்க மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டா வாழ வேண்டியவங்க. அவங்க தப்பா வாழ்ந்தாங்கன்னா அதை 10 பேர் பின்பற்றுவான். ரஜினி தம் அடிக்கிறனா இவன் போய் தம் அடிப்பான், தண்ணி அடிக்கிறனா தண்ணி அடிக்க பழகுவான். ஏன்னா காட்சி ஊடகத்தை நிழல் என்று நம்பாத நிஜம் என்று நம்பக்கூடிய சமுதாயம். அது நிழல், இது நிஜம் அப்படின்னு தெரியாது அவனுக்கு, அந்த புரிதல் வராது. ஒரு பெண் குழந்தை டிவி பார்க்கறான், ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறோம், கூல்ட்ரிங்க்ஸை விளையாட்டா உடைக்கிற மாதிரி மேலே ஒரு தட்டு தட்டி கீழே ஒரு தட்டு தட்டி இப்படி உடைக்கிறான். அப்ப எங்க கத்துக்கிறா இத? அவங்க அப்பா இதுக்கு குடிகாரர் இல்லை, அந்த குடிப்பழக்கமே அவளுக்கு தெரியாத ஒரு வீடு, ஆனா டிவி மூலியமா கத்துக்கிறா. புரியுதுங்களா? ஒரு நீயான ப்ரோக்ராம்ல சொல்றாங்க, என் கணவர் குடிக்கிறது ஒரு ஃபேஷன் பேசக்கூடிய பெண்கள் சமுதாயம் இருக்கு. இது கலாச்சார சீரழிவு. அப்ப நாம ரொம்ப முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு மனுஷன் குடிகாரனா இருக்கான்னா அதுக்கு காரணம் என்ன? ஒரு பெண் ஒரு ஆணை மனதாலோ உடலாலோ கெடுத்துடுறா, அவ அந்த ஆணை விட்டுட்டு வேற ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிக்கிறா, அதுல ஒரு குழந்தை பிறக்குது, அதுல ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு ஒரு பையன் பிறந்தால் இந்த கர்மா அவனை குடிகாரனாக்கிடும். இதான் மாதிரி கர்மா. புரியுதுங்களா உங்களுக்கு? அதே மாதிரி ஒரு ஆண் ஒரு பொண்ணோட பழகுறாங்க, அந்த பொண்ணை மனதாலோ உடலாலோ, உடலால் மட்டும் கெடுப்பது வந்து கெடுப்பதல்ல, மனதாலும் கெடுப்பது தான். மனம் ரொம்ப வலிச்சிரும். எந்த பிரிவையும் தாங்கிக் கொள்ள முடியும்? ஒரு அந்யோன்யமான ஆண் பெண் உறவு பிரிஞ்சிச்சுன்னா அதை தாங்கிக்கவே முடியாது, அது ரொம்ப வலியை கொடுக்கும். அப்ப அதுல பிரிஞ்சிடறாங்கன்னா அந்த கர்மா என்ன பண்ணும்? அவரு கல்யாணம் பண்ணிட்டு அவருக்கு ஒரு பையன் பிறந்து, அந்த பையனுக்கு ஒரு பையன் பேரன் பிறக்கும் போது அவன் சீட்டாட்டக்காரனான, சீட்டாட்டம் என்பது தந்தை வழி பாட்டன் பாட்டி செய்த கர்மா. தம் அடிக்கிறது தந்தை வழி பாட்டன் பாட்டி செய்த கர்மா. ஒரு மனுஷன் பைத்தியம் ஆவது, குடிகாரன் ஆவது, இதெல்லாம் தாய் வழி பாட்டன் பாட்டி செய்த கர்மா. அப்ப இதுக்காக தந்தை வழி குலதெய்வத்திற்கு அமாவாசை, தந்தை என்பது சூரியன், அது அமாவாசையில பகல் பொழுதுல சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் மண் அகல் விளக்குல இழுப்பு எண்ணெயில விளக்கு போடணும். அதே தாய் வழி பாட்டன் பாட்டி ஒருத்தன் குடிகாரனா இருக்கானா ஃபர்ஸ்ட் ரூல் அவனுக்கு என்ன? போய் முனீஸ்வரன் கோயில்ல தாயத்து போடுறதா, இல்ல கருப்பசாமி கோயில்ல வந்து மந்திரிக்கிறதா, இல்ல வேப்பல் அடிக்கிறதா? அது இல்ல. ஃபர்ஸ்ட் தாய் வழி குலதெய்வத்துக்கு போ, பௌர்ணமி அன்னைக்கு போ, நிலவு வெளிச்சத்துல சாயங்காலம் சூரிய அஸ்தமனத்திலிருந்து அடுத்த நாள் காலையில சூரிய உதயம் வரை மண் அகல் விளக்குல தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கலந்து வெள்ளை நாடாத்திரி போட்டு விளக்கேத்துறான்னு சொல்லணும். சங்கடகர சதுர்த்தி விரதம் சொல்லணும். விநாயகர் வழிபாட்டை செய்ய சொல்லணும். பிள்ளையார்பட்டு போய் விபூதி அபிஷேகம் செய்யடான்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் இந்த சைவ வழிபாட்டுக்குள்ளார வந்துட்டு தான் அப்புறம் அசைவத்துக்குள்ளார நீ போகணும்.
நீ தாயத்து போடுறது, சாராயம் வச்சு படைக்கிறது, கறி வச்சு படைக்கிறதுலாம் அசைவ வழிபாடு. அது கிரகத்தெல்லாம் தாண்டிய வழிபாடு. ஃபர்ஸ்ட் நீ கிரக அமைப்புகளை, கிரகத்தில் இருக்கிற கோளாறு, அந்த கோளாறை சரி செய்வதற்கு சைவ வழிபாட்டுக்குள்ளார வந்துட்டு தான் அப்புறம் அசைவத்துக்குள்ளார நீ போக முடியும். நிறைய பேர் வராகி எழுதி கொடுப்பாங்க. வராகி எதனால எழுதி கொடுக்குறோம் சொல்லுங்க? வராகி வராகி யாரு வராகியை வழிபடணும்? எதிரி தொல்லை இல்லை. ஃபர்ஸ்ட் செவ்வாய் இருக்குல்ல, செவ்வாய் ஒருத்தனுக்கு நல்ல நிலையில இருந்தா சொந்த ஊர்ல நிலத்தோட வாழ்வான், இடத்தோட வாழ்வான். செவ்வாய் கெட்டு போயிட்டார் அப்படின்னா ஊர்ல இருக்கிறது எல்லாத்தையும் வித்துட்டு ரோட்ல வந்து நின்றுட்டு வெளியூர் போய் குடியேறுவான். அப்ப எனக்கு உறவுகளால் தொல்லையாகி என்னுடைய இடம் மண்மனை இத்தனை பரந்த உலகத்துல காலம் முழுவதும் நான் வாடகை வீட்டில் வாழ்றேன். எனக்குன்னு இந்த பரந்த உலகத்துல 1,37,000 சதுர கிலோமீட்டர் மொத்தமா நம்ம தமிழகத்தோட பரப்பளவு. இதுல எனக்கு ஒரு கைப்பிடி மண்ணு இல்லை. சொந்த ஊர்ல இருந்து வித்துட்டு வெளியூர் வந்துட்டேன். அப்ப நீ வராகி வழிபாட்டுக்கு போ அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனா அந்த வராகி வழிபாட்டுக்கு எடுத்தவொடனே போயிட முடியாது. ஏன்னா செவ்வாயின் காரகத்துவம் யாரு? முருகப்பெருமான். அப்ப முருகனை போய் வணங்கி 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 அந்த கர்மாவை கழிச்சுட்டு அதுக்கப்புறம் வராகிக்குள்ளார போகணும். டைரக்டா நீ வராகிக்குள்ள போனீங்கன்னா கொஞ்சமா கொடுப்பா, அதுவும் பிரச்சனையா தான் இருக்கும். அப்ப சம்பாதிக்கிறோம், வாழ்றோம், கும்பிடும்போது வாழ்றோம், கும்பிடும்போது வாழ்றோம். இன்னைக்கு வராகியை கும்பிட்டேன். எங்க வீட்டுக்காரருக்கு இன்னைக்கு வந்து பொதுவாகவே ஒரு பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு போனாரு, ஒரு 4 பீஸ் தச்சாரு, வருமானம் வந்துச்சு. நாளைக்கு வராகியை கும்பிடல, வருமானம் வரல அப்படின்ற மாதிரி தான் ஆயிடும். அப்ப முருகர் வழிபாட்டுக்கு போய் விரதம் இருந்து காவடி எடுத்து பச்சை வெட்டி கட்டிக்கிட்டு எல்லாமே சுத்தி அதெல்லாம் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் வராகி வழிபாட்டுக்கு வந்தா அவ கொடுக்கறத நீங்க அனுபவிக்க முடியும், வீடு வாங்க முடியும். ஏன்னா இங்க வந்து யாரையும் அனாதையாக இறைவன் படைப்பதில்லை. யாரையும் நிலம் இடம் மண்மனை இல்லாத வாழணும்னு படைக்கிறது இல்ல. யாரையும் திருமணம் ஆகாத கேஸ்னு படைக்கிறது இல்ல. இது எல்லாம் அவரோட கர்மா அவங்களை இயக்குது. அதன் மூலியமா இயங்கி அந்த நிலைக்கு போயிடறாங்க. அதை கழிக்க தெரியல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதாவது ஃப்ளைட்ல போறாங்க, 230 பயணி, 12 பேர் ஒர்க்கர்ஸ், 2 பைலட்டு, 10 பணிப்பெண்கள், 242 பேர். இந்த 242 பேர்ல 241 பேரும் காலி, ஒருத்த மட்டும் பொழைக்கிறான். அவன் பொழைச்சதுலாம் பெரிய விஷயமே இல்லை. ஃப்ளைட்ல போனவங்க எரிஞ்சது பெரிய விஷயமே இல்லை. ஆனா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான், சாப்பிட்டுட்டு இருந்தவன் செத்து போயிட்டான். அப்ப எவ்வளவு ஒரு கொடூரமான வேலை பாருங்க. கரெக்டா மதியம் குரு ஓரையில குரு எங்க வைக்கிறாரு பாருங்க. குரு அஸ்தமன தோஷம் எப்படி வேலை செய்யுது பாருங்க. இதெல்லாம் நீங்க கணக்கு பண்ணணும். இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நீங்க ஜோசியம் சொல்லணும். ஜோசியம் என்பது ஒன்றும் எளிதான பணியெல்லாம் இல்லை. பைத்திய மாதிரி தெளியணும். எத்தனை மணிக்கு நான் கார் ஓட்டுறேன் யாரையும் நம்ப மாட்டேன். எத்தனை மணிக்கு நான் கார் ஓட்டுறேன், எத்தனை மணிக்கு நிறுத்துறேனே தெரியாது. காலையிலேருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபோனே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, வராமலே விட்டாராட்டுக்கு அப்படின்னு ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க. முடிவுக்கே வந்து என் ஃப்ரெண்டு அவருக்கு ஃபோன் பண்ணி வரமாட்டாரா, ஃபோனே சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டாங்க. அப்புறமா இல்லை டிரைவிங்கில் தான் இருக்கார் அப்படின்னு. அப்புறம் என்னுடைய செக்ரட்டரி அவங்களுக்கு ஃபோன் போட்டு, ஏன்னா எல்லாம் பொம்பளை பிள்ளைங்களா இருக்கிறத கூட்டிகிட்டு வர முடியாது எல்லா இடத்துக்கும். புரியுதுங்களா? இது எதுக்காக சொல்ல வரேன்னா, வாழ்க்கை ரொம்ப எளிதானது. இதுல ஒரு மருத்துவரை கடவுளாக பார்க்கிற மாதிரி ஒரு ஜோசியரையும் கடவுளாக பார்க்கிற உலகம் வரும். ஆனா அந்த காலத்துல படிக்காத பாமர மக்கள் நிறைய இருந்தாங்க. அதனால விபூதி பூசுவது இருக்கு இல்லையா, விபூதி பூசுவது என்ன? பசுஞ்சாணத்தை எடுத்து எரிச்சு அந்த சாணத்தை எடுத்து நெத்தியில பூசுறோம். ஏன்னா நீ அதிகமாக உழைக்கும் போது உடல் சீக்கிரம் களைச்சிடாது, மூளை சீக்கிரம் களைச்சிடும். அதனாலதான் படிக்கும் போது நம்ம சீக்கிரமா டயர்ட் ஆயிடுறது. மூளை சீக்கிரமா களைச்சிரும். இந்த 5 புலன்களும் இதுவுள்ளார தான் இருக்கு. அப்போ மூளை சீக்கிரமா கலைக்கும் போது இங்க நிறைய வேர்க்கும் போது தலை வலிக்கும். அந்த தலைவலி இந்த வேர்வையை உறிஞ்சி எடுப்பதற்காக பசுஞ்சாணத்தை விபூதியா பூசணும்னு சொன்னார். கிருபானந்த வாரியார் ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. அவர் எப்போதுமே பயங்கரமா பட்டை போட்டுக்குவாரு. அவர்கிட்ட கேட்குறாங்க, ஒரு ரவுடி பையன் கேட்குறான், சாமி என்ன செவத்துக்கு வெள்ளை அடிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். உடனே அவர் சொன்னார், ஆமாண்டா குடியிருக்கிற வீட்டுக்கு தான் வெள்ளை அடிப்பாங்க, யாருமே குடியில்லாத குட்டி சோருக்கு யாரா வெள்ளை அடிப்பாங்கன்னு கேட்டார். எனக்கு மூளை இருக்கிறது,
அங்கே குடியிருக்கிறேன் அதனால் வெள்ளை அடிச்சிருக்கேன், உனக்கு மூளை இல்லை குட்டி சோறு நீனே அதனால் வெள்ளை அடிக்கலான்னு அவனை திட்டவே இல்லை. பொதுவாகவே வந்து பாரதியார் வந்து ஒரு பிராமணர் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அப்படியாப்பட்ட பாரதியாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 11 மொழிகள் தெரியும். எல்லா இடத்துலையும் இந்த கவிதை எழுதுவார், இங்கேருந்து துரத்தி விடுவாங்க, போகிற இடத்துலலாம் அந்த மொழியை கற்றுக்குவார். பாண்டிச்சேரி போனார், ஃப்ரெஞ்சை கற்றுக்கிட்டாரு, ஆந்திரா போனார், தெலுங்கு கற்றுக்கிட்டாரு, இப்படியா கற்றுக்கிட்டு 11 மொழிகள் தெரியும். அந்த 11 மொழி பேசுவார். அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, யாமறிந்த மொழிகளிலேயே அப்படின்றாரு. ஏன்னா ஒரு விஷயத்தை பற்றி தெரியாமல் சொல்லக்கூடாது. நான் எல்லா மொழியும் தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த மொழிகளிலேயே உயர்வானது தமிழ் மொழிங்கிறார். புரியுதுங்களா? அந்த தமிழ் மொழி ஆதியும் அந்தமாக இருக்கக்கூடிய 3000 ஆண்டுகள் பழமையான தமிழ் மொழியில 3000 ஆண்டுகள் பழமையான ஒரு கலை இருக்கு. 64 கலையிலே 3000 ஆண்டுகளுக்கு மேல தமிழ் மொழி தோன்றிய காலத்தில் இருந்து ஒரு கலை இருக்குன்னா, அந்த கலைக்கு சொந்தக்காரனாக ஆடல் வல்லான், ஆடல் அரசன், ஆணி திருமஞ்சன நாயகன், சிதம்பரம் நடராஜ பெருமான் இருக்கிறார்னா அது நம்ம தமிழ் மொழிக்கும் நமக்கும் கிடைத்த பெருமை. தமிழ் மொழி எவ்வளவு பழமையானதோ அதே போல தமிழ் மொழியுடைய அந்த ஜோதிடமும் பழமையானது. இந்த தெளிவுக்கு நீங்க வரணும். அப்ப எவ்வளவு புனிதமான ஒரு விஷயத்துல இருக்கும். இந்த ஆயக்கலைகள் 64 முதன்மையான கலைகளாக இருக்கக்கூடிய இந்த ஜோதிடத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற நடராஜ பெருமான் எங்க இருக்காரு? நம்ம நாட்டில் தானே இருக்காரு, தமிழ்நாட்டில் தானே இருக்காரு. அவ்வளவு பழமையான கலை. நீங்க தமிழ் பல்கலைக்கழகத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி இலங்கை நூலகம் எரிக்கப்பட்ட போது நிறைய வந்து கலை பொக்கிஷங்கள் எரிந்து போனது. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜோதிட நூல்கள் நிறைய எரிஞ்சு போச்சு. அதே போல அந்த ஜோதிட நூல்கள்ல அந்த உழைச்சுல இருந்து எடுத்து எழுத முடியாமல் தவித்து போனவர்கள் பல ஆயிரம் பேர். இன்னமும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு எடுத்துக்கோங்க. திடீர்னு ஒரு புது புக்கு வாங்குங்க, அந்த புது புக்ல ஒரு புது பாயிண்ட் இருக்கும். அதுதான் நம்ம ஜோதிட கலை. ஜோதிட கலையுடைய தாய் யாரு? நம்ம மீட்டிங்களோட சொல்லியிருப்போம். நம்ம ஜோதிட கலையோட தாய் யார்? ஜோதிட அரசி, ஜோதிட கலையோட தாய் சரஸ்வதி. அவ பொதுவாக கலைகளின் நாயகி. இசைக்கும் அவ தான் தாய், புரியுதுங்களா உங்களுக்கு? பாட்டுக்கும் அவ தான் தாய், அது வேற. ஜோதிட கலைக்குன்னு ஒருத்தி இருக்கா, அவ தான் ஜோதிட அரசி, அவ தான் ஜோதிடத்தை ஆள்பவள். அவளுடைய கடாட்சம் இல்லாமல் நீங்க ஜோதிடம் படிக்க முடியாது, ஜோதிடம் சொல்ல முடியாது. அவதான் திருவன்காட்டில் அருள்பாலிக்கக்கூடிய ஞான பிரசனாம்பிகை. அவதான் ஜோதிட அரசி, அவதான் ஜோதிட கலை. நீங்க ஜோதிட கலையை கத்துக்கணும்னா கண்டிப்பா ஒரு முறை புதனை ஆளக்கூடியவள் திருவன்காட்டில் சுவதாரணீஸ்வரராக காட்சி கொடுக்கிற எம்பெருமானின் உமையாளாக இருக்கக்கூடிய ஞான பிரசனாம்பிகை. அவதான் ஞானத்தை கொடுப்பவள். அவளுடைய உத்தரவு இல்லாம சரஸ்வதி வந்து நமக்கு வந்து அந்த கலையை சொல்லவே மாட்டா. நீங்க ஜோதிடம் படிக்கிறீங்கன்னா ஒரு முறை போங்க, போய் சுவதாரணீஸ்வரர் வணங்கிட்டு, அகோரமூர்த்தியை வணங்கிட்டு, புதனுக்கு பச்சை வஸ்திரம் சாத்தி வணங்கிட்டு, ஜோதிட அரசியாக இருக்கக்கூடிய ஜோதிடத்தின் நாயகியாக இருக்கக்கூடிய ஞான பிரசனாம்பிகை வணங்கிட்டு நின்று உத்து பாருங்க. அவள் கண் பார்த்து வணங்குங்கள், கலை உங்களுக்கு பரிச்சயமாகும். இதுதான் உண்மையான வேதம். ஏன்னா நான் வந்து முறையாக கல்வி கற்றுக்கிட்டேன். முறையாக கற்றுக்கிட்டதோட இப்போ டாக்டருக்கு படிச்சுட்டு ஜிஹெச்சில் வேலை கிடைச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் வந்து மெடிக்கல் காலேஜ் படிச்சிட்டீங்க, ஜிஹெச்சில் உங்களுக்கு வேலை கிடைச்சா? ஏன்னா மற்ற ஹாஸ்பிட்டலில் கற்றுக்க முடியாது, ஜிஹெச்சில் நல்லா கற்றுக்கலாம். அதே போல் நான் ஜோதிடம் கற்றுக்கொண்டேன் 3 ஆண்டுகள். 3.5 ஆண்டு காலம் காசியில் இருந்தேன், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் ஜோசியத்துக்குள்ளாரே வந்தேன். அதனால தான் நம்மளால் அடித்து சொல்ல முடியுது. இன்னைக்கு வந்து இந்த கலையில் வந்து கலைத்தாய் வந்து ஒரு நல்ல இடத்த கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்ன? அது முறையான கல்வி. இதை நீங்கள் முறைப்படுத்தி கற்றுக்கணும். எந்த திருமண பொருத்தமாக இருக்கட்டும், திருமண வாழ்வியலாக இருக்கட்டும், எந்த இப்போ ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய படிப்பை பற்றி கேட்டால் இருக்கட்டும், எதை பற்றி கேட்டாலும், ஒரு ஆடை அணிந்து கொள்வதாக இருக்கட்டும், எதை பற்றி கேட்டாலும் அவர்களுக்கு அதை சொல்ல தெரியணும். அவங்களுக்கு அவங்க கேட்குற டவுட்டை நம்ம கிளியர் பண்ண தெரியணும். அந்த அளவுக்கு நம்ம தனித்திறனை வளர்த்துக்கணும். இது வந்து ஆர்வத்தோடு கற்றுக்கக்கூடிய தொழில். இதை முறையாக கற்றுக்கொண்டு முறையாக அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து நாமளும் வாழணும், அவங்களும் வாழ வைக்கணும். சேவை வித்து தேவை, அதுதான் நம்ம ஜோசியத்தோடைய ஆணி வேர். பொதுவாகவே என் காரில் பார்த்தீங்கன்னா நிறைய சில்லறை தனியாகவே வச்சுருப்பேன். கார் ரிவர்ஸ் எடுத்தால் அதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்துருவேன். எங்கள் வீட்டுக்காரங்க கேட்பாங்க, எதுக்குங்க அவங்களாம் கொடுக்குறான், விசிலே ஒழுங்காக அடிக்கலை அப்படிம்பாங்க. அவன் விசில் அடித்தான் அடிக்கலை,
என்ன ஜோதிட தாய் ஜோசியம் பார்க்க வச்சிருக்கா. நான் மூளையில சம்பாதிக்கிறேன், நான் உழைப்புல சம்பாதிக்கல. உழைப்பில் சம்பாதிக்கக்கூடியவன், மூட்டை தூக்குறவன், ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யறவன், காலையில இருந்து பனியன் கம்பல வேலை செய்யறவன், அவன் தானம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவன் சனி பகவானின் தொழிலை செய்கிறான். அது உழைப்பு, வேர்வை. ஆனா குரு பகவானோட தொழிலை நம்ம செய்யறோம். குரு புதன் சேர்ந்ததுதான் ஜோசிய தொழில். ஏன் மைக்ல பேசுறோம், நிறைய விஷயத்துல பேசுறோம்னா எனக்கு ரெண்டுலயே குரு, அதான் புரியுதுங்களா? அதனால அந்த தொழிலை செய்யறோம். அதனால அதுல கர்மாவும் வந்துடும். அதனால தானம் கொடுக்கணும். நிறைய இடத்துல அன்னதானம், கோதானம், அதே போல எங்க போனாலும் அந்த பைசாலாம் கொடுத்து வருது. இது எல்லாமே நீங்களும் செய்யணும். ஏன்னா ஜோசிடம் பார்க்கலாம், 4 மாடி கட்டடம் கட்டலாம், 5 மாடியில சொத்து சேர்த்து வைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். கர்மாவும் கூட வந்துச்சுன்னா உன் புள்ள தப்பிச்சுக்கிட்டாலும் பேரன் தப்பிக்க மாட்டான். ஒரே சீட்ட இடத்துல விட்டுட்டு போயிடுவான். 7 தலைமுறைக்கும் சொத்து இருக்கணும், புண்ணிய கணக்கு இருக்கணும், நாமளும் நல்லா இருக்கணும், நம்மை சார்ந்து வரக்கூடிய நல்லா இருக்கணும்னா அப்படி ஒரு ஆத்மார்த்தமான தொழில், அதை சரியாக செய்து நலமா வாழும். சரிங்களா? மீண்டும் இதே போல ஒரு சந்திப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி. ஃபோன் நம்பர் வேணுமா? சரி, ஓகே. 9360782619. எடுக்கலன்னா கோச்சிக்காதீங்க. ஏன்னா ஏதாவது வேலையாக இருந்து ஒரு மெசேஜ் போடுங்க, வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க. ஒன்று நான் எடுப்பேன், இல்லை நான் ஆஃபீஸ் ஸ்டாஃப் யாராவது எடுத்து உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் நானே தான் அட்டன் பண்ணிடுவேன். நான் எடுத்துட்டு தான் அப்புறம் அவங்கள்ட்ட கான்டாக்டே கொடுப்பேன். நான் எடுத்து சொல்லிடுவேன், அன்றைக்கி அப்புறமா ஆஃபீஸில் கால் வரும்னு சொல்லிடுவேன். ஏன்னா அது நான் என்னுடைய வாடிக்கையாளருக்கு கொடுக்குற மரியாதை. நன்றி. ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. மிக அருமையாக திருமண வாழ்வியல் சம்பந்தமான நன்மைகள் தீமைகள் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக நல்லா 1 மணி நேரமாக விளக்கம் சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றிங்க ஐயா. நாங்கள் திருப்பூர் சகோதரிகள் சார்பாக ஐயா அவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துகிறோம். இந்த திருப்பூர் சகோதரிகள் இந்த கருத்தரங்கம், இந்த கருத்தரங்கத்திற்கு அது அன்னதான நன்கொடையாக 5000 நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். தேங்க்யூ.